like private, public or protected. In case I am not mention any one access specifier inside of the class scope, then class defaultly visible the private access specifier. கிளாஸுக்குள்ளார எந்த ஒரு ஸ்கோப்பும் நான் மேனுவலாக மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக அந்த கிளாஸ் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை விசிபிள் பண்ணும் அப்படின்னீங்கன்னா ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை விசிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் ஆல்வேஸ் ப்ராசஸ் வித் access specifiers like private, public or protector. So இது வந்துட்டு class வந்து access specifier depend பண்ணி தான் இருக்கு. But namespace always process without access specifier like private, public, protector. இல்ல என்ன சொல்லிருக்காங்க, namespace எப்பவுமே namespace concept have no access specifier feature. namespace குள்ளார access specifier ஒரு ஃபீச்சர்ஸே கிடையாது. namespace always process without access specifiers like private, public and protector. இதுல எதையுமே அது சார்ந்து இல்லை. எது namespace not depending on any one access specifier like private, public, protector அப்படின்ட்டாங்க. சரி, next one. Class properties generally developed by local storage class. இங்க default நீனால normally சொல்லலாம் இல்ல generally சொல்லலாம். So computer word defaultly class properties defaultly developed by local storage class. Class properties defaultly developed by local storage class. So we can't access class properties outside of the properties definition part. ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருக்க பார்ட்டுக்கு வெளியில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, பட் நேம் ஸ்பேஸ் கண்டெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டெவலப்ட் பை குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸோ வி கேன் ஆக்சஸ் நேம் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எனிவேர் இன் கரண்ட் ப்ரோக்ராம். இந்த கரண்ட் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நம்மளால் நேம் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். சார் நேம் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் யார் சார்? நேம் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஆல்சோ டேட்டா அண்ட் ஆர் கோடு. டேட்டா அண்ட் கோடு இப்படி வச்சுக்கோங்க. டேட்டா அண்ட் கோடு. நேம் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஆல்சோ டேட்டா அண்ட் கோடு. பட் we can access namespace properties with anywhere in current program since namespace properties are developed by global storage class. So global இருந்தால் நம்மளால் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்ட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, class properties can access by object. Object only can access class properties. ஆப்ஜெக்ட் மூலியமாக மட்டுமே கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் namespace properties can access without object. No need object for access namespace properties. namespace ஓட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எது தேவை இல்லையா? ஆப்ஜெக்ட் நாட் நெசசரி. சார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? சாரி, we can't make object to namespace. நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. யாருக்கு? namespaceக்கு. So these are the these hints are helps to explain about namespace. These hints are give small hint about namespace. ஸோ இப்போ நேம் ஸ்பேஸை பற்றி ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னீங்கன்னா, நம்ம இந்த நேம் ஸ்பேஸ் வந்துட்டு சார் இப்போ டர்போ சி 3.0 அதாவது போர்லாண்ட் சி கம்பைலர் 3.0 நேம் ஸ்பேஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்னீங்கன்னா நோ. போர்லாண்ட் சி 3.0 கம்பைலர் have no namespace feature. Turbo C, I mean Borland C 3.0 above versions only process with namespace feature. நம்ம இதில் சொல்ல வருது என்னன்னா, Borland C கம்பைலர் 3.0ல நேம்ஸ்பேஸுங்கிற ஒரு ஃபீச்சர் கிடையாது. அதனால அந்த நேம்ஸ்பேஸ் ஃபீச்சரை அதால் ரன் பண்ண முடியாது. ஆனால்
Boland C++ 3.0க்கு மேல இருக்க வெர்ஷன், அதாவது upper versions like 3.2 onwards, we can develop namespace feature in that kind of compilers. நம்ம Boland C++ 3.2 version onwards, we can develop namespace feature. So below versions have no namespace feature இல்ல அப்படின்ட்டாங்க. சரி, now we are entering into program coding. இந்த program coding குள்ளார enter ஆறாங்க. இந்த program codingல பாருங்க, here initialize user defined namespace. சார், இந்த initializeனா என்ன சார்? declaration definition combination called as initialization சொல்லிருக்காங்க. so here நான் இப்ப select பண்ணிருக்கேனா, so this selection is called as namespace declaration part. This selection called as namespace definition part. So namespace declaration and namespace definition combination part called as initialization part. Namespace initialization part. இப்போ here I initialize namespace. so இந்த இடத்துல நம்ம ஒரு user defined namespace கொடுத்திருக்காங்க. சரி, நம்மளோட namespace என்ன சார்? P051A. this is the user defined namespace name. Here we can put any name that is user wish. So here I develop one member subprogram. That member subprogram category is member procedure. That member procedure name is show data. Here we are not pass any one formal parameter. Here I am not use any one formal parameter. Since here found void, second void indicate பண்றது formal parameter. அந்த void என்ன பண்ணுதுன்னா, here this void indicate formal parameter nothing. formal parameter கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரி எனக்கு first void எதை indicate பண்ணுதுன்னா, this void indicate this subprogram does not return any one value. so this member subprogram converted into member procedure. எந்த ஒரு member subprogram values return பண்ணலையோ அந்த member subprogram நம்ம என்னன்னு சொல்லிடுவாங்க, member procedure னு சொல்லுவாங்க. which one subprogram return a value, that kind of member subprogram called as member function. எந்த ஒரு member subprogram value return பண்ணிச்சோ அது member function சொல்லுவாங்க. எந்த ஒரு member subprogram value return பண்ணலையோ அது member procedure னு சொல்லுவாங்க. so here I developed member procedure. now here watch it out, here not found semicolon. இந்த மாதிரி நான் semicolon கொடுக்கல. so no need to namespace initialization part end. so namespace ஓட endingல நான் namespace termination pointer not necessary semicolon termination pointer இந்த இடத்துல நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. so classக்கு மட்டும் தான் தேவை. now here I tried to develop main special subprogram. this is main special subprogram declaration part. here I define main special subprogram. so இந்த இடத்துல main இருக்கிறதுனால இந்த current program file name என்ன, prg051.cpp file converted into executable file. since இல்ல என்ன இருக்குது, நம்மளுக்கு main னு ஒரு special subprogram இருக்குது. so here I try to call member procedure from user defined namespace. இந்த இடத்துல நான் ஒரு show dataங்கிற ஒரு member procedure கால் பண்ணியிருக்கேன். எங்கிருந்துன்னா user defined namespaceல இருந்து. so here only one time I try to call member procedure from user defined namespace. because of that only I mentioned in between scope resolution operator. scope resolution operator tried to